இதுதான் அஃபோர்டபுள் லக்ஸுரி செடான். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இது BMW உடைய 330 Li. இது 3 சீரிஸ்க்கான கிராண்ட் லிமோசின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, நார்மல் 3 சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கிராண்ட் லிமோசினில் என்னென்ன அப்கிரேட்ஸ் உங்களுக்கு ஃபீச்சர்ஸில் கிடைக்குது, கம்ஃபர்ட்லேயும் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குன் BMW அம்பத்தூர் ஃபார் லெண்டிங் மீ திஸ் கார். நீங்கள் BMW கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்க குன் BMW நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா முன்னாடி உள்ள 3 சீரிஸ் லிமோசின் கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து DRLs கீழே இருந்தது, பட் இப்போ மேலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரில்லை வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஆக்டிவ் கிரில். ஸோ வந்து இன்ஜின் வந்து சூடாச்சு அப்படின்னாக்க இந்த ஃப்ளாப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு கூல் ஏர் உள்ளே போயிட்டு இன்ஜின் கூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஆக்டிவ் கிரில் வந்து இதில் கொடுத்துன்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லுவேன் நான். BMW லோகோ பார்க்கலாம். 6 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கிரில்லும் ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஆக்டிவான உங்களுக்கு ஒரு ஏர் வெண்ட் வந்து இந்த சைட் கொடுத்துருக்காங்க டு இம்ப்ரூவ் தி ஏரோடைனமிக்ஸ். ஹெட்லைட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு BMW LED ஹெட்லைட்ஸ் பற்றி நம்ம பேச வேணும், ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அதான் இதுலேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தா இன்டிகிரேட்டர் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் LED ப்ரொஜெக்டர் செட்டப்பில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோடைனமிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஃப்ளாப் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ ஏர் வந்து இப்படி உங்களுக்கு போகிறதுக்காக அந்த மாதிரி உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தட்ஸ் குட். ஸோ இதான் அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள மெயின் ஃபீச்சர்ஸ் அண்ட் லைட்ஸ் பற்றி. இப்போ நம்ம சைடில் போகலாம். சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க உங்களுக்கு நல்ல ஒரு சிலுவட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாக கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் நல்ல பிளெயினாக ஒரே லைனில் போகுது. நீங்கள் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸில் BMW ஒர்க் பண்ணல, ரொம்ப எலிகென்ட்டான ஒரு லுக் தரணும் அப்படின்றது அவங்களுக்கு ஃபோக்கஸாக இருந்திருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷ்லின்கான டயர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டயர் ப்ரொஃபைல் பற்றி பேசணும் அப்படின்னாக்க உங்களுக்கு 225/45 R18 இன்ச்சுக்கான டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த காரில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் அலாயோடைய டிசைன் ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ் வித் தட். ரொம்ப எலிகென்ட்டாக இருக்குது பார்க்குறது, ஆஸ் வெல் ஸ்போர்ட்டியாகவும் நமக்கு கண்டிப்பாக இதில் தெரியுதுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இது M Sport வேரியண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு M Sportக்கான பேட்ஜிங்கும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தட்ஸ் குட். ஸோ இந்த லோகோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் உள்ளே இருக்கிற இந்த டிஸ்க் பிரேக்ஸே பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் காரோடைய வீல் சைஸில் உங்களுக்கு வந்து இந்த காரோட டிஸ்க் பிரேக்ஸ் வந்து அவைலபிளாக. ஸோ அந்தளவு உங்களுக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த காரில் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாடிங் அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கிங் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வந்து சேஃப்டியில் BMW ஒர்க் பண்ணியிருக்காங்க, நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ORVM பற்றி பேசணும் அப்படின்னாக்கா யூ கெட் பாடி கலர் ORVM அண்ட் இன்டகிரேட்டிவ் இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சின்ஸ் இது ரியர் வீல் டிரைவ் அப்படின்றதுனால உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரொஃபைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ரியர்லேருந்து உங்களுக்கு பவர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 18 inch வீல்ஸ் தான், பட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 255/40 R18. ஃப்ரண்ட்லேருந்து 225 இருந்து இங்கே 255 இருக்குது. ஸோ 30 mm வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஃபைலில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு டிஸ்க் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ தட்ஸ் குட். இது வந்து M Sport வேரியண்ட் அப்படின்றதுனால குரோமில் ரொம்ப BMW ஒர்க் பண்ணல நம்ம சொல்லலாம். எல்லாமே கிளாசி பிளாக்லேயே உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இந்த ஸ்போர்ட்டி எலிமெண்ட்டுக்கு நல்ல ஆடப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த செடானில் மட்டும்தான் பேனராமிக் சன்ரூஃப் உங்களுக்கு BMW ப்ரொவைட் பண்ணுறாங்க சொல்லலாம். ஸோ குடோஸ் டு BMW ஃபார் தட். ஸோ ரியரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ரியரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு லென்த் பயங்கரமாக இருக்கிறதுனால பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த பேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்காங்க, பட் உள்ள ஸ்பேஸ் பயங்கரமாக இருக்குது. இந்த பூட்டோடைய அந்த டெயில்கேட்டோடைய இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் டெயில் லேம்ப் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லி LED கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி உங்களுக்கு வருது. அதுலேயே வந்து இன்டிகிரேட்டடாக உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் வந்து அவைலபிளாக. ஸோ எல்லாமே ரொம்ப மினிமலிஸ்டிக்கான டிசைனாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. அதோட BMW லோகோ பார்க்கலாம். 330 Liக்கான பேட்ஜிங் பார்க்கலாம். BMWவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 330 Li LDன்னு வாங்க. ஸோ Li பார்த்தோன்னா பெட்ரோல், LD பார்த்தீங்கன்னா டீசலில் உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. அண்ட் இதுலேயே உங்களுக்கு எல்லாமே இன்டிகிரேட்டடாக வந்து ரிவர்ஸ் லைட்டாக இதுலேயே வந்து உங்களுக்கு வந்துடும். கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு
இங்கே வந்து 6 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த இடம் இந்த ஸ்கிட் பிளேட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஏரோடைனமிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா டவுன் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ வண்டி நல்லா பிளான்டாக உங்களுக்கு வந்து போகிறதுக்காக இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ண நம்ம சொல்லலாம். அது கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க டியூவல் எக்ஸாஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது BMW எப்பவுமே ஃபேக் ஸ்டஃப்பில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அண்ட் ரியர் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த காரில் ஒரு மேஜரான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த எலக்ட்ரிக் பூட் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் பூட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணதான் வந்து அதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 480 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ டு புட் இட் இன்டு பெர்ஸ்பெக்டிவ் ஹேரியரில் இதோட கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பெரிய கார்னால் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இது ப்ராப்பர் செடான் அப்படின்றதுனால ஒரு 480 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மேசிவான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. அண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் 2 சைடு வச்சுருக்காங்க. ஸோ எதாவது நீங்கள் அங்கே டக்கின் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி தின்னான டயர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் அந்த சைடு இருக்கிறதா விசிபிளாக இல்லை. பட் கம்பேர்ட் டு தி நார்மல் டயர்ஸ் இதில் வந்து உங்களுக்கு தின்னாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி நீங்கள் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு பஞ்சர் வந்து சரி பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர இதை வச்சு நீங்கள் லாங் ரன் ஓட்டுறதுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த காருடைய பூட் ஸ்பேஸ் பற்றி அண்ட் டயர் ப்ரொஃபைல் பற்றி ஸ்பேர் டயரில். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்ட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுக்கு உள்ள குஷன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் அபவுட் இட். இதில் வந்து உங்களுக்கு மெயினாக இதில் தான். ஸோ இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, லாக் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ண அப்படின்னாக்கா தட்ஸ் இட். யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனி எஃபர்ட்ஸ். ஸோ அதுதான் இந்த காரோட மெயின் பர்ஸ்பெக்டிவ்னே சொல்லலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோ சீட்ஸில் உட்காந்து சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். டோரோட த்ரெட்டு கேட்டிங்களா நீங்கள், இதுதான் ஜெர்மன் காரோடைய த்ரெட் இது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க சின்ஸ் இது லிமோசின் அப்படின்ற ஒரு வேரியண்ட் அப்படின்றதுனால நார்மல் 3 சீஸோட இதோடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வீல் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால லெக் ரூம் பாருங்கள். இந்த மாதிரி லெக் ரூம் நான் இது இருக்குது எந்த காரில் நான் ரிவ்யூ பண்ணதில் பார்த்ததே கிடையாது. ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். அப்படி பார்க்கும்போது லெக் ரூம் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ நார்மலாக ஏதோ ஒரு தேட்டரில் உட்கார ஒரு ஃபீல் வந்து வருது. ஒரு ப்ரீமியம் தேட்டரில் உட்காந்து எப்படி ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரி எனக்கு வருது. அண்டர் டே சப்போர்ட் இஸ் ரியலி குட். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் காலம் வந்து கவர் ஆகிறதோட அண்டு ஆம்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. ஸோ 2 பேர் கை வச்சா வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ நடுவில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தனி ஹெட்ரெஸ்ட் வந்து வரும். பட் அது உள்ள அங்கே பூட்டில் வந்து டப்பாவோட வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுக்கல நான். 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். நடுவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ராப்பர் ஆம்ரெஸ்ட் வந்து வருது. ஸோ இது வந்து ரிட்ராக்டபிள். இப்படி நீங்கள் மூடி வச்சுட்டு டீசெண்டாக இருக்கிறதுக்காக அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் இதில் வந்து ஏதாவது பெவரேஜஸ் அதுமாதிரி நீங்கள் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேன் கலர்லேயே கொஞ்சம் லைட்டான ஒரு கலர்னு சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி கலர்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஸோ உங்களுடைய தாட்ஸ் இது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ஸ் ரியர் வீல் டிரைவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக இது வந்து நான் 4 சீட்டராக தான் வந்து நான் கன்சிடர் பண்ணேன். 5 சீட்டர் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஒரு குழந்தை கூட அதில் உட்கார முடியாது. பிகாஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹைட்டாக வந்து ஒரு ஹம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த பவரே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இன்ஜின்லேருந்து அங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகி பின்னாடி ரியர் வீலுக்கு போகுது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணோன்னா அவ்வளோ மெக்கானிக்கல்ஸ் உள்ளே வந்து இருக்குது. ஸோ இந்த மெக்கானிக்கல்ஸ் எல்லாமே வந்து பாடிக்குள்ளே தான் வந்து அதாவது ஷேஸஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு ஹம்ப் வந்து இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 4 சீட்டர் தான் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லுவேன் நான். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சின்ஸ் இது பேனரமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏரினஸ் கேபின்குள்ளே எடுத்துகிட்டு வருது. அண்ட் ஒரு செடான்லேயே வந்து ஒரு நார்மல் சன்ரூஃப் இல்லாமல் ஒரு பேனரமிக் சன்ரூஃப் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் ஒன்று வருது. அதுவும் வந்து இந்த காரில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா 3 zone கிளைமேட்டிக் கண்ட்ரோல் வந்து அவைலபிளாக. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேசஞ்சர்ஸ் தனித்தனி கண்ட்ரோல், ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு கிளிப்பிங் போடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கீழே 2 USB-Cக்கான சார்ஜர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தட்ஸ் அபவுட் இட். மேலே ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. I'm 5'7" ஹைட் சொன்ன மாதிரி. அண்ட் ரிக்ளைன் பொசிஷன் சீம்ஸ் டு பி குட். கரெக்டாக தான் எனக்கு இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் உங்கள்கிட்ட பேபி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பேபி சீட்டை எதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ், 3 அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து 3 3-point சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த 3 சீரிஸோடைய கிராண்ட் லிமோசினில் அவைலபிளாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூப் அவுட்டாக கொடுத்துருக்காங்க. நோ மேக்ஸின் ஹோல்டர். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் எலிமெண்ட் இருக்குது. தட் லுக்ஸ் ரியலி குட். எல்லாமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் தான். நீங்கள் எங்கேயுமே ஹார்ட் டச் மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா இடத்துலையுமே வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியம்னஸ்க்கு அதை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஒன் பண்ணுவோம். வில் ஜம்ப் டு த ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸ்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ரோ சீட்ஸில் வந்து உட்காந்துட்ருக்குறோம். அண்ட் எனக்கு வந்து உட்காந்ததுமே வந்து நல்ல ஒரு ப்ரீமியம்னஸ் இதில் வந்து தெரியுது. நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் BMW அந்த மாதிரி லக்ஸரி செக்மெண்ட் கார்ஸ் வந்து நம்ம இதுக்கு போட்டது கிடையாது. ஸோ இதான் ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்காகவே நீங்கள் ஒரு லைக் தரலாம். பிகாஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அது உங்களோட சப்போர்ட்னால தான். ஸோ அந்த சப்போர்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த ஸ்பெஷலான வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ நம்ம இப்போ ஃப்ரண்ட் ரோ சீட்ஸில் உள்ள கம்ஃபர்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்க ஐ எம் 5'7" ஹைட், நான் ஆல்ரெடி இங்கே சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் வந்து இதில் பயங்கரமாக வந்து கிடைக்குதுன்னு சொல்லுவேன் நான். குஷனிங் நல்லா இருக்குது, நல்லா உங்களுக்கு இறுக்கமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது. அண்ட் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுட்வெல் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. லெக் ரூமும் சீம்ஸ் டு பி குட். ஹெட் ரூம் நல்லா இருக்குது. ஈவன் இல்லை பேனரமிக் சன் ரூஃப் இருந்தாலும் நல்ல ஒரு ஹெட் ரூம் வந்து கிடைக்குது. இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து அவைலபிளாக. ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்றமே நீங்கள் எர்கனாமிக்ஸில் செட் பண்ணிக்கலாம். ஈவன் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு டில்ட் ஆஸ் வெல் அஸ் டெலஸ்கோபிக் ரெண்டும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்ததுன்றது நல்ல ஒரு விஷயம். அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் தி ஸ்டியரிங் இட்செல்ஃப். ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா நல்ல சங்கியாக இருக்குது. ஸோ பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் வந்து வருது. ஸோ நார்மலான கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு, அதாவது BMW அதாவது ஜெர்மன் பிராண்ட்ஸ்ன்னு நம்ம காமனாக எடுத்தோம் அப்படின்னாக்க தே ஆர் வெல் நோன் ஃபார் தர் இன்ஜினியரிங். ஸோ அது வந்து இதில் கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியும். மாஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஜினியரிங்கில் சொல்லலாம் நம்ம. ஸோ அது இந்த காரில் கண்டிப்பாக ரிசல்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் BMW லோகோ இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருவோம். ரைட்டில் மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. பின்னாடி பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கும் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இது வந்து உங்களுக்கு வைப்பர்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக. இந்த கன்சோல் நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. பிகாஸ் இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னாக்கா 14.9 இன்ச்சஸ்க்கான இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா 12.3 இன்ச்சஸ்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆகுது. ஸோ 14.9 சொல்லும்போது 15 இன்ச்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ 15 இன்ச்சுன்னு சொல்லும்போது லேப்டாப் சைஸ்லேயே சொல்லலாம் நம்ம அந்த வித் சொல்லும்போது. ஸோ அந்தளவுக்கு பெரிய ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு BMW 3 சீரிஸ் கிராண்ட் லிமோசினில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பயனியர்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம BMWலாம் இந்த சிஸ்டம் பற்றி பேசும்போது. ஸோ ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. நான் எனக்கு எல்லாமே பார்த்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், ஆல் ஆப்ஸ் இந்த மாதிரி எல்லாம். கீழே வந்து உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதிலே வந்து நீங்கள் டியூவல் ஜோன் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா யூ கெட் மேனுவல் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட் பிகாஸ் எனக்கே சிரிப்பு வருது நீங்கள் பாருங்கள் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மேனுவல் நாப்ஸ் எந்த காரில் இருந்தாலுமே எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்னு நான் சொல்லுவேன் நான். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ், ரைட்டில் வந்து உங்களுக்கு டிஃபாகர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்க்கிங் லைட்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு தனி கன்சோல் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன கன்சோல்ன்றதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்ல சூப்பராக உள்ள போய் ரிட்ராக்ட் ஆகுது. அது கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு வயர்லெஸ் சார்ஜர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல ஆக்சசிபிளான ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தமாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு வாட்டர் ஃபால் டிசைன் இருக்கிறதுனால இந்த கன்சோல் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்வேன் நான். அண்ட் அதுக்கு பின்னாடி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மேனுவல் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக இதில் கண்ட்ரோல் பண்ணலாம். அவ்வளோ ஸ்லீக்காக இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கியர் செலக்டர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ RNDSன்னு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கு ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன், பார்க்கிங் சென்சார்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆஃப் பண்ணுறதுக்கு, அதுக்கு பின்னாடி இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 டிரைவ் மோட்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸ்போர்ட், கம்ஃபர்ட் அண்ட் ஈகோ ப்ரோ அப்படின்ற 3 டிரைவ் மோட்ஸ் வந்து இந்த காரில் உங்களுக்கு அவைலபிளாக. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்டுக்கான ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதான் இந்த சென்டர் கன்சோலில் உள்ள மெயின் ஃபீச்சர்ஸ் பற்றி. இந்த ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நல்ல ஒரு டிசைன் 3D டிசைனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன் நான். அண்ட் அதுக்கு பின்னாடி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஆர்ம் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பெருசாக இருக்குது. இது ஸ்லைடபிள்லாம் கிடையாது, பட் ஸ்லைடபிள் தேவைப்படாது. பிகாஸ் இது வரைக்குமே உங்களுக்கு வந்து ஆர்ம் ரெஸ்ட் வருது. ஸோ நீங்கள் நல்லா இப்படி கை வச்சுட்டு நீங்கள் இப்படி ஓட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன் நான். அண்ட் அப்படியே நம்ம க்ளோ பாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இட்ஸ் டீசென்ட் சைஸ், நல்ல டீசெண்டான சைஸில் இருக்குது. உள்ள கார்பெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நாட் ஹார்ட் மெட்டீரியல். ஸோ
ப்ரீமியம்னஸில் BMW they worked really ஹார்டுன்னு சொல்லுவேன் நான். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், அதில் இன்னும் சொல்லவே இல்லை. 12.3 இன்ச்சஸ்க்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டியரிங் ரைட்டில் உள்ள கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதாவது என்னென்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்ல விசிபிளாக இருக்குது, எதுவுமே கிளார் அடிக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேர்வ்டாக இந்த டிஸ்பிளே வந்து கனெக்டட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து எர்கனாமிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ண நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ சீட்டிங் பற்றி நம்ம இன்னும் பேசும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்டேர் சப்போர்ட் எனார்மஸாக கிடைக்கிறதுக்காக தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷனே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வீட்டிட்டீங்க அப்படின்னாக்க வாவ், இதான் ஃபஸ்ட்டு கார் நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தை சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு காலில் வந்து 0% ஃபெட்டிக் இருக்கும். நான் அதை வந்து கேரண்டியே பண்ணுவேன். ஸோ இதில் க்ரூஸ் போட்டு நீங்கள் காலை வந்து நல்லா இப்படி ரெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துட்டு நல்லா இப்படி உட்காந்து ஓட்டினீங்க அப்படின்னாக்க ஃபார் கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து இந்த காரை வந்து ஓட்டிட்டு போகலாம். அந்த ஒரு ஃபீல் இந்த காரில் கண்டிப்பாக வந்து நம்ம கிடைக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 5000 ஆட்டோ டிமிங் அஃப்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இந்த அப்பர் கன்சோலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 2 லைட்ஸ் வந்து இருக்குது. இந்த லைட்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் வந்து BMW பண்ணியிருக்காங்க. நான் எல்லாமே க்ளோஸ்அப்பில் காட்டுவேன். அது பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். அண்ட் இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ரிமைண்ட் ஆகுது, இப்போ புதுசாக வந்து மஹிந்திரா லோகோ எனக்கு வந்து இது ரிசம்பிள் பண்ணுது. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த லைட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பேனராமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால எவ்வளோ வைடாக ஓப்பன் ஆகுது அப்படின்றத பாரு. நார்மல் சன்ரூஃப் இருந்ததுன்னா வெறும் இது வரைக்கும் தான் இருக்கும். பட் பின்னாடியும் உங்களுக்கு வந்து அந்த ஏரினஸ் உள்ளே வரணும் அப்படின்றது தான் BMW நல்லா இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக செடான்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் கிடைக்குதுன்றது கஷ்டம், அதுவும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். பட் இதில் கொடுத்துருக்கிறது அப்படின்றது நான் இம்ப்ரெசிவ்னு சொல்லுவேன் நான். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். சன் வைசர் பற்றி அப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா யூ கெட் லைட் அண்ட் வேனிட்டி மிரர். அதே இந்த சைட்லையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா யூ கெட் வேனிட்டி மிரர் அண்ட் லைட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். ஹெட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மேலே கீழே போவாங்க. ஆஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட புஷ் ஆகும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு இப்படி பண்ணி காட்டுறேன். போதா முன்னாடி பின்னாடி போகுதா? ஸோ அது வந்து இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம சொல்லலாம். டோர்ஸ் பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா டோரில் வந்து உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் அன்லாக் பட்டன், டோர் ஹேண்டில், மெமரி செட்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 மெமரி செட்டிங் சீட்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம இந்த கன்சோல் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ORVM கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா 4 பவர் விண்டோஸ் அண்ட் அதுக்கும் கீழே வந்து உங்களுக்கு விண்டோஸ் லாக் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து அவைலபிளாக இருக்குது. பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா லைட்டோடைய கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ரைட்டில் அங்கே தனியாக ஒரு கன்சோலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் லைட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹெட் லைட்ஸ் நைட் ஆச்சுன்னா அதுவே ஆன் ஆகிடும். அது கீழே பார்த்தா நிறைய லைட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக, ஹெட்லைட் லெவலர், ஃபாக் லைட், நார்மல் ஹெட்லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பட்டன்ஸ் இதில் இருக்கிறதுனால எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டைம் ஆகுதுன்னு சொல்லுவேன் நான். ஸோ இப்போ நம்ம மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசுவோம். இந்த ORVMல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு லைன் தெரியுதா? இது எதுக்கு அப்படின்னாக்கா இது வரைக்கும் உங்களுக்கு நார்மலான மிரர் இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வைட் ஆங்கிள் மாதிரி தெரியும். பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு தர இந்த மிரர் பிளைண்ட் ஸ்பாட் வந்து குறைக்கிறதுக்காக இந்த மிரர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். இந்த காரோட கீ பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக், லாக், பூட் ரிலீஸ் பண்ணுறது, இது ஃபாலோ மீ ஹோம்க்கான ஹெட்லைம்ஸ் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து M Sportக்கான பேட்சிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லா ப்ரீமியமாக இருக்குது இந்த கீ ஃபாப் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். நல்ல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரோட டைமென்ஷன் பற்றி பேசுகிறோம் நம்ம. இந்த காரோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.8 மீட்டர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக. ஸோ அண்டர் 5 மீட்டர், அபோவ் 4 மீட்டர் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ரொம்ப லென்த்தான ஒரு கார் இது. வித் பார்த்தோம் அப்படின்னாக்கா 1.8 மீட்டரில் உங்களுக்கு அவைலபிள். ஹைட் வந்து 1.4 மீட்டரில் இருக்குது. ஸோ இதான் அந்த காரோட பேசிக் டைமென்ஷன்ஸ் பற்றி. இந்த காரோட என்ஜின் பற்றி பேசுவோம் நம்ம. என்ஜின் ஓப்பன் பண்ணுவோம். தட்ஸ் இட். 2 சைடும் கேஸ் ஸ்டெட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 லிட்டருக்கான ட்வின் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து அவைலபிளாக இருக்குது. சின்ஸ் இது வந்து 330 Li அப்படின்றதுனால, ஸோ எல்டினாக்கா டீசல் இன்ஜின் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்வின் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து அவைலபிளாக இருக்குது, விச் ப்ரொடியூசஸ் 254 bhp ஆஃப் பவர் அண்ட் 400 Nm ஆஃப் டார்க். ஸோ இது ஒரு டார்க் மான்ஸ்டர்னு நம்ம சொல்லலாம். 400 Nm ரொம்ப அதிகம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜின் பே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து கேப்ஸ் வந்து எனக்கு தெரியல. ஸோ அதுதான் இந்த ஜெர்மன் கார்ஸோடைய இன்ஜினியரிங் நம்ம சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வாஷர் ஃப்ளூயிட் வந்து போகும். அண்ட்
எல்லாமே நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். மேலே உங்களுக்கு இன்சுலேஷன் கிடையாது, பிகாஸ் இது வந்து உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜினால ரிஃபைன்மெண்ட் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ஸ்பூட்டி நோட் தான் வந்து இந்த காரை வந்து பயங்கரமாக உங்களுக்கு ஒரு எந்தூசியாஸ்டிக்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த என்வேஷ் லெவல் அந்தளவுக்கு யாரும் மேட்ரு பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. மேலே இன்ஜின் கவர் நீட்டாக கொடுத்துருக்காங்க. BMW லோகோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக ட்வின் பவர் டர்போ அப்படின்ற ஒரு பேட்ஜிங் வந்து இந்த இன்ஜின் கவரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மைலேஜ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா அரௌண்ட் 15 kmpl நீங்கள் எதிர்பார்க்கலாம் அக்கார்டிங் டு டிரைவிங் ஸ்டைல். கிளைம் பண்ணுறது தான், பட் ரியல் டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். ஸோ அதை டிரைவ் ரிவ்யூவில் நான் டீட்டெயிலாக சொல்ல பார்க்குறேன். ஸோ இதான் இந்த காரோடைய இன்ஜின் பே பற்றி. இந்த காரோடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுவோம். நம்ம இந்த காரில் எக்கச்சக்கமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண பார்க்குறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் இருக்குது, ABS வித் EBD, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட், ஹில் டிசன் கண்ட்ரோல், டைனாமிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டைனாமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், என்ஜின் இமொபலைசர், ரிவர்சிங் பார்க் அசிஸ்டன்ட் அப்படின்ற நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த காரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த காரோடைய ப்ரைஸிங் பற்றி பேசுகிறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60.6 lakhs எக்ஸ்ஷோரூமும் 79.3 lakhs ஆன் ரோட் சென்னையில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கார் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்? ஒரு அஃபோர்டபுள் லக்ஸுரி செடான். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நான். ஸோ லக்ஸுரி செடான் நீங்கள் வந்து என்ட்ரி லெவல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த கார் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்வேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் எவ்ரிதிங். எல்லா ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட், என்ஜின் பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த கார் எப்படி இருந்தது அப்படின்றத. ஸோ இதோட வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.